நம்ம செந்தமிழ்நாட்டில் எல்லா ஜாதியும் மாமி மச்சான் இருந்தோம். மாமி மச்சான், அப்பா மகன், பெரிய பெஞ்சித்தப்பேன், அப்படித்தான் இருந்தோம். அதாவது முருகப்பெருமான் மூத்த மனைவி யாரு? தெய்வயானை. தெய்வயானையோட அப்பன் யாரு? தேவேந்திரன். தேவேந்திரன் யாருன்னா மருத நிலத்து தலைவர். மருத நிலம் என்ன நிலம்? வயலும் வயல் சார்ந்த பகுதி. அந்த வயலும் வயல் சார்ந்த பகுதியில் வேலை செய்தவங்க தான் மல்லர்கள். அவரை பல்லர்கள் அதை மாத்திட்டாங்க இந்த பேரை. மல்லர் பேர் யாற்றுங்கிறது என்னுடைய குருநாதனுடைய குருநாதே, உலகத்திலே பெரிய தமிழறிஞராக விளங்கிய 5ஆம் உலக தமிழ் மாநாட்டு தலைவனாக இருந்த தேவனைய பாவாணர் சொன்னது, நான் சொல்லல. உலகத்திலே பெரிய அறிஞர் என் குருநாதனுடைய குருநாதன். அவரு மாணவனுடைய குருநாதர் வி.பா. சுந்தரம் திருச்சி பாரதிதாசன் கல்லூரியுடைய தமிழ் துறை தலைவராக இருந்தார். பாரதிதாசன் நண்பராக விளங்கியவர். அவங்க எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது புராண ரீதியாக முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணது மூத்த மனைவி யாரா? தெய்வயானைய. தெய்வயானை யாருன்னா தேவேந்திரன் மக. இவங்கெல்லாம் தேவேந்திரன் பிள்ளைகள் இல்லையா? தேவேந்திரன் பிள்ளைகள் இல்லையா? அதான் மாப்பிள்ளைகளா அப்படிங்கிறேன். இதைத்தான் அவர் மறைமுகமா சொன்னாரு. யாரு? இமானுவேல் சேகர். அன்னைக்கு 1957 வருடத்திலே முதுகுளத்தூரிலே அம்பாசம்பர் கலெக்டர் முன்னாடி சொன்னார், "Who are you?" நீ யார் யார்? இமானுவேல் சொன்னார், "I am இமானுவேல் சேகரன், son of தேவேந்திரன், flowing on war is my traditional duty, so I am not lower than anybody in the world." அப்படின்னார். புரியுது அர்த்தம் என்னன்னு? என் பேர் இமானுவேல் சேகரன், நான் மல்லர்களின் தலைவன், ஏர்பிடித்து உழுவதும் வாழ்பிடித்து போராடுவதனுடைய பரம்